மக்களே, வெல்கம் டு கவி விலாக்ஸ் நாட் 7. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் 3 டீமுக்கு ஹெட் யாருன்னு பிரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் வந்து நம்ம சாண்ட்ரா, அதாவது சாம்பார் ஸ்குவாட். அடுத்தது ஃப்ளஷ் ஃபைட்டரில் விக்ரம். அடுத்தது மாப் சம்வாட் அவங்களில் வந்து ரம்யாவை கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேர் தான் ஹெட்டாக இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்கல, நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்டர் பண்ணால் அவங்க தான் கொடுக்கணும், அவங்க எங்கேருந்து சாப்பிட கேட்டாலும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அவங்க ஊட்ட சொன்னால் ஊட்டணும், அவங்களுக்கு டீ கேட்டால் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் குக்கிங் டீமுக்கு டாஸ்க்கு. அந்த மாதிரி க்ளீனிங் டீமுக்கு, அந்த மாதிரி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்குன்ட்டு இருக்குது. இதில் நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் டைம் கொடுங்க. ஆளாளுக்கு வந்து அப்பப்போ வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்து எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி சாம்பார் டீம் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் நல்லாயிருக்கு, இந்த டாஸ்க் நல்லாயிருக்கு. பட் இதை இவங்க எப்படி கொண்டு போவாங்கன்றது தான் தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி பண்ணாங்க. அண்ட் அகைன் ஹெட்டு யாருமே இல்லாதால பிக் பாஸ் ஹெட்டு செலக்ட் பண்ண சொல்லிட்டார். இப்போ ஹெட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் லிவிங் ஏரியாவில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணல. ஐ மீன் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் தான் தெரியும் நமக்கு அது ஃபன்னாக போதா ஃபைட்டாக போதான்னுட்டு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபைட்டாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 டீமில் 3 பேரும் முரண்பாடான கருத்துக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாம்பார் ஃபைட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 5 பேருமே ஃபீமேல் இருக்காங்க. அதுலேயும் மெயினாக அதில் வந்து நம்ம பார்வதி இருக்காங்க. அதனாலேயே அது போக போகுது. இப்போ விக்கல்ஸ் வந்து நல்லா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் நம்ம அரோரா சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யாலாம் கொஞ்சம் குவைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ரம்யா தான் அதுக்கு டீம் ஹெட்டாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்துகிட்டே இருக்கும்போது லைவில் பார்த்தா தான் தெரியும். நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.